நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் போட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது இல்லைன்னா சும்மா உட்காந்துருக்கும் போது கூட அது எப்படி சரியாக உங்கள் ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணுது? வாட்ச் வெளில காட்டிக்கும், ஹார்ட் உள்ளே இருக்கே, அப்புறம் அப்படி கரெக்டாக மெஷர் பண்ணுது. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னென்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை கப் ஆஃப் டி சீரிஸ் எபிசோட் 9. இந்த வாட்சோட டெக்னாலஜியை புரிஞ்சுக்கும் போது நம்ம ஹார்ட் என்ன செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஹார்ட் ஒவ்வொரு பீட்லேயும் பொடி முழுக்க பிளட்டை பம்ப் பண்ணும். ஸோ ஹார்ட் பீட் ஆகிறப்பெல்லாம் உங்கள் ரிஸ்ட்லேயும் பிளட் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாகும். அதாவது பீட் வரும்போது பிளட் அதிகமாக இருக்கும், பீட் இல்லாத கேப்பில் பிளட் குறைவாக இருக்கும். இந்த ஸ்மால் சேஞ்சஸ் தான் ஸ்மார்ட் வாட்ச் டிடெக்ட் பண்ணுது. அது எப்படின்னா, ஸ்மார்ட் வாட்சோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எல்இடிஸ் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா உங்கள் ஸ்கின்ல க்ரீன் லைட்டை ஷைன் பண்ணும். பிளட் வந்து ரெட் கலர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது டார்க்கான கலர்ன்றதால லைட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். லைக் பிளட் அதிகமாக இருந்துச்சு சொன்னால் அதிகமான லைட் அப்சர்வ் ஆகும். இதுவே குறைவான பிளட் இருந்துச்சு சொன்னால் அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ரிஃப்ளெக்டட் லைட்டை வாட்சில் இருக்கிற ஆப்டிக்கல் சென்ஸை மெஷர் பண்ணும். இந்த டெக்னாலஜியை ஃபோட்டோ ஃபில்டர்ஸ்மோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பேர் தான், பட் ஐடியா சின்னது. லைட் சேஞ்ச் ஆச்சுன்னா பிளட் ஃப்ளோ சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். பிளட் ஃப்ளோ சேஞ்ச் ஆச்சுன்னா ஹார்ட் பீட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் ரோ லைட் டேட்டா மட்டும் போதாது. வாட்ச் என்ன பண்ணணும்னா மூவ்மெண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணும், ஹேண்ட் ஷேக் இக்னோர் பண்ணும், அப்புறம் பேட்டர்னை அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் பிபிஎம், பீட்ஸ் பர் மினிட்ஸ் கால்குலேட் பண்ணும். அதுதான் நீங்கள் பார்க்குற நம்பர்ஸ் லைக் 72 பிபிஎம், 95 பிபிஎம். அண்ட் இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இது அக்யூரேட்டாக இருக்காது. அதே நான் வாட்ச் லூஸாக இருந்திருக்கும், டேட்டூ ஆர் டார்க் ஸ்கின் ரிஃப்ளெக்ஷன் சேஞ்ச் இருக்கும், ஹெவி ஒர்க் அவுட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் கோல்டான வெதரில் பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். அதனால இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் இசிஜி மெஷின் மாதிரி 100% அக்யூரேட் இல்லை, பட் இது டெய்லி ஹெல்த் ட்ராக்கிங்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மாடர்ன் ஸ்மார்ட் வாட்சஸ் என்ன பண்ணுதுன்னா ஹை ஹார்ட் ரேட் அலர்ட், லோ ஹார்ட் ரேட் வார்னிங், ஸ்ட்ரெஸ் லெவல் எஸ்டிமேட் அண்ட் ஸ்லீப் ஹார்ட் மானிட்டரிங். அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் ஒரு ஹெல்த் அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். இந்த வீடியோ புதுசாக யூஸ்ஃபுல்லாக இது சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் see you.